உலக பெருங்கடல்ல பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பல ஆபத்தான வேட்டையாடும் மிருகங்கள் இருந்திருக்கு. அதுல ட்வின் ஸ்வாட்ஃபிஷ்னு சொல்லக்கூடிய ராட்சத ரெட்டைவால் மீன்கள், வேலடைல் ராப்டர் ஸ்பெர்ம் மாதிரியான திமிங்கலமும் வாழ்ந்திருக்கு. இவங்க எல்லாரையும் விட மிகப்பெரிய வேட்டையாடும் கடல் ராட்சசன் தான் இந்த மெகலடான். நம்ம கிரகத்துல இதுவரைக்கும் இருந்த மிகப்பெரிய வேட்டையாடும் சுறாவான இந்த மெகலடான் கிட்டத்தட்ட 26 லட்சத்திலிருந்து 2.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி மியோசின் மற்றும் பிளேயோசின் காலகட்டத்துல உலக பெருங்கடல்ல வாழ்ந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட 60 அடி நீளமும் 50 டன் வரைக்கும் எடையோட வளர்ந்திருக்கு. இத பார்த்து மத்த உயிரினங்கள் எல்லாமே பயந்து போற அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான மிருகமா இருந்திருக்கு. இதோட பெரிய தாடை மற்றும் பற்களை வச்சு ஒரு சதுர அங்குலத்துக்கு கடிச்சா கிட்டத்தட்ட 18,000 கிலோ அளவுக்கு அதோட பைட் ஃபோர்ஸ் இருக்கும்னு சொல்லப்படுது. எடுத்துக்காட்டா இப்ப இருக்கிற காட்டுக்கு ராஜாவான சிங்கம் கடிச்சா வெறும் 294 கிலோ அளவுக்கு தான் பைட் ஃபோர்ஸ் இருக்கும். அதுவே ஒரு மெகலடான் கடிச்சா 18,000 கிலோகிராம் அளவுக்கு அதிகமான சக்தி இருக்கும். அப்போ அதோட வேட்டையாடும் திறன் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இந்த மெகலடான் பொதுவா சூடான இல்ல மிதமான தட்பவெப்பநிலை இருக்கிற பெருங்கடல்கள்ல தான் வாழ்ந்து வந்திருக்கு. அதே மாதிரி அதோட சூழ்நிலையில வாழ்ந்த திமிங்கலங்கள், கடல் பசுக்கள், மற்ற சுறாக்கள் மாதிரியான பெரிய பெரிய இரையை தான் வேட்டையாடி சாப்பிட்டுருக்கு. சரி, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு கிடைச்ச புதைப்படிவங்கள், அதாவது ஒரு சில உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமா அதோட புதைப்படிவங்கள், அதாவது அது இறந்ததுக்கு அப்புறம் இருக்கிற எலும்புகளோட எச்சங்களை வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி முதலா இந்த மிருகத்தோட பற்களை கண்டுபிடிச்சப்போ நிறைய பேருக்கு இந்த பற்கள் உண்மையிலேயே என்னன்னு தெரியல. முதல் நூற்றாண்டுல ரோமன் நேச்சுரலிஸ்ட் பிளைனி தி எல்டர் இத சந்திர கிரகணம் அப்போ பூமியில விழுந்த விண்கற்களா இருக்கலாம்னு சொன்னாரு. ஆனா மக்கள் எல்லாரும் இது மிகப்பெரிய பாம்பா இருக்கலாம், இல்லனா டிராகனோட நாக்கா இருக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கு குளோசோபெட்ரான்னு பேரும் வச்சாங்க. அதாவது அதுக்கு டங் ஸ்டோன்னு அர்த்தமா. இந்த டங் ஸ்டோன்ஸ் உண்மையிலேயே என்னன்னு 1666 வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனா 170 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய வெள்ளை சுறாவோட சடலத்தை, அதாவது உடலை பிரிச்சு ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. அப்ப கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்த்தப்போ இந்த சுறாவோட பற்களும் அதுவும் மோரவர் சிமிலரா இருந்திருக்கு. அதை வச்சுதான் இது ஒரு பெரிய சுறாவிற்கு சொந்தமான பற்களா இருக்கலான்னு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. 1835ல ஸ்விஸ் நேச்சுரலிஸ்ட் லூயிஸ் அகாசி இந்த பல்லோட எச்சங்களை அடிப்படையா வச்சுதான் இந்த உயிரினத்துக்கு மெகலடான்னு பேர் வச்சிருக்காரு. இந்த மிகப்பெரிய வெள்ளை சுறாவோட உடலை பிரிச்சு ரிசர்ச் பண்ணது யாருன்னா டேனிஷ் மற்றும் நிக்கோலஸ் டெனேயோ. இவங்க மட்டும் இந்த ரிசர்ச்சை பண்ணலன்னா இந்த பற்கள் எதோடதுன்னு தெரியாம மெகலடான் அப்படிங்கிற ஒரு சுறா தான் இது அப்படிங்கிற அடையாளமே தெரியாம போயிருந்திருக்கும். இன்னும் சில புதைப்படிவங்களை வச்சு பாக்குறப்போ அண்டார்டிகாவை தவிர ஒவ்வொரு கண்டத்திலும் இந்த மெகலடானுடைய பற்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சொல்ல போனா மிதமான தட்பவெப்பம் இருக்கிற கடல்கள் எல்லா இடத்துலயுமே இது வாழ்ந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த மெகலடானோட பரிணாமம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த மெகலடான் சுறாக்களை பொறுத்த வரைக்கும் அழிந்து போன ஓட்டோடான்டிடே அப்படிங்கிற சுறாக்களோட குடும்பத்தை சேர்ந்ததா இருந்திருக்கு. அதாவது இது ஒரு மெகாடூத் ஷார்க்கோட குடும்பம்னு சொல்றாங்க. அதாவது மிகப்பெரிய பல் உள்ள சுறாக்களோட குடும்பம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஓட்டோடான்டிடே சுறா வரிசையில இருக்கிற லாமினிஃபார்ம்ஸ் உடைய குழுவை சேர்ந்தது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த குரூப்ல இப்ப இருக்கிற பெரிய வெள்ளை சுறா, காப்ளின் சுறா, பாஸ்கின் சுறாவும் இந்த லிஸ்ட்ல தான் இருக்கு. 3 மீட்டர் நீளம் வரைக்கும் இருந்த பெரிய அப்பெண்டிகுலாட்டா சுறா 9 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரிட்டேஷியஸ் காலத்துக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்கு. நிறைய பேர் இந்த விலங்கு சக்தி வாய்ந்த மெகலடானோட மூதாதையரா இருக்கலாம்னு நம்புறாங்க. இந்த மெகலடான் ஒரு பெரிய விலங்கா இருந்தாலும் கூட அதனோட சரியான அளவு என்னவா இருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நமக்கு கிடைச்ச புதைப்படிவங்களை விடவே இன்னும் பெரிய புதைப்படிவங்கள் கூட கிடைக்கலாம், இல்ல இன்னும் வளர்ச்சி அடைஞ்ச இன்னும் பெரிய மீன்கள் கூட இருக்கலாம். ஒரு வளர்ந்த மெகலடானோட நீளம் 14.2 மீட்டர்ல இருந்து 15 மீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் கிடைச்ச சாம்பிள்ஸ் வச்சு பார்க்கும்போது இது 18 மீட்டர் நீளம் வரைக்கும் கூட இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. சோ இன்கேஸ் ஃபியூச்சர்ல இதை விட பெரிய புதைப்படிவங்கள் கிடைச்சா இதோட அளவும் எடையும் இப்ப சொன்னதை விட அதிகமான அளவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தான் உண்மை. அடுத்து அதோட பற்கள். பொதுவா மெகலடான் அப்படின்னா பெரிய பல் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய மெகலடானோட பற்கள் 18 சென்டிமீட்டர் உயரத்துல இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி மெகலடான் பெரிய வெள்ளை சுறாவோட அழிந்து போன இனமா இருக்கலாம்னு நம்பினாங்க. ஆனா ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ 2 சுறாக்களோட பற்களுக்கு நடுவுல நிறைய வேறுபாடுகள் இருந்ததா கண்டுபிடிச்சாங்க. இந்த மெகலடானோட பற்கள் தடிமனா பெருசா இருந்திருக்கு.
ஆனா பெரிய வெள்ளை சுறாவோட பற்கள் மெல்லிசா நேரான வடிவத்துல இருந்திருக்கு. பொதுவா வெள்ளை சுறாக்களுக்கு மாதிரியே மெகலடானோட பற்களும் அடிக்கடி விழுந்திருக்கும். அது ஏன்னா அதுக்கு அதிக சக்தி வாய்ந்த தாடையும் அதோட கடிக்கும் சக்தியும் அதிகமா இருக்கிறதுனால அதோட பற்கள் அடிக்கடி விழுந்திருக்கலான்னு சொல்றாங்க. அதோட கடிக்கும் சக்தி 18,000 கிலோ அளவுக்கு வெயிட்டா இருக்கிறப்போ அதோட பற்கள் விழுகுன்றதுல அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. நம்ம டைனோசர்கள்லயே அதிக சக்தி வாய்ந்த வேட்டையாடு மிருகமான டீரெக்ஸோட அதிகபட்ச பைட் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 3.5 to 5.5 டன் வரைக்கும் இருக்குமா. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய வெள்ளை சுறாவோட பைட் ஃபோர்ஸ் 1.8 to 3 டன் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இந்த மெகலடானோட கடிக்கும் சக்தி இந்த உலகத்திலேயே வேற எந்த மிருகத்துக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமா இருந்திருக்கு. இந்த மெகலடான் தன்னோட இறைக்காக கடல்ல வாழ்ற பெரிய பெரிய பாலூட்டிகளை குறி வச்சு சாப்பிட்டிருக்கு. எடுத்துக்காட்டா பெரிய பெரிய சுறாக்கள், ப்ளூ வேல்ஸ், ஹம்பேக் வேல்ஸ், கிரே வேல்ஸ், கடல் பசுக்கள், இது மாதிரி இன்னும் பல பெரிய கடல் உயிரினங்கள் பிடிச்சு சாப்பிட்டு இருந்திருக்கலாம். சின்ன உயிரினங்களை வேட்டையாடும் போது அதோட உடம்புக்கு தகுந்த ஆற்றல் கிடைக்காது. அதனால இது பெரிய பெரிய மிருகங்களை மட்டுமே வேட்டையாடி சாப்பிட்டிருக்கு. இந்த மெகலடான் எப்படி அழிஞ்சது அப்படிங்கிறதுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. அதாவது இந்த மெகலடான் வாழ்ந்த காலத்துல காலநிலை மாற்றம் ஏற்பட்டு கடலோட வெப்பநிலை குறைஞ்சிருக்கலாம். அதனால கடல் குளுமை அடைஞ்சு அதாவது ரொம்ப கூலிங் ஆகி இருந்திருக்கலாம். அதனால கூட இந்த மெகலடான் உயிர் வாழ முடியாம அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா ஆரம்பத்தில இருந்தே இந்த மெகலடான் பொதுவா மிதமான வெப்ப நீர்ல மட்டும்தான் உயிர் வாழும்னு பார்த்தோம். அதனால மொத்த பூமியும் வெப்பமே இல்லாம மொத்தமா கூலிங் ஆகி இது வாழ்றதுக்கு பொருத்தமான வாழ்விடம் கிடைக்காம இந்த இனம் அழிஞ்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. இன்னொரு காரணம் என்னன்னா இந்த காலநிலை மாற்றத்தினால கடல்ல வாழ்ந்த உயிரினங்கள் வேற இடத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சதுனால இந்த மெகலடானுக்கு போதுமான உணவு கிடைக்காம போயிருக்கலாம். அதே மாதிரி கில்லர் வேல்ஸ், கிரேட் ஒயிட் ஷார்க்னு சொல்லக்கூடிய பெரிய வெள்ளை சுறாக்கள் மாதிரியான மற்ற வேட்டையாடு மிருகங்கள்னால உணவு போட்டி அதிகமாக இருக்கலாம். இந்த சவாலை எதிர்கொள்ள முடியாம கூட மெகலடானுக்கு உணவு கிடைக்காம எண்ணிக்கை குறைஞ்சு போயிருக்கலாம். அதனால இந்த ராட்சத சுறாக்கள் இறை கிடைக்காம இந்த உயிரினம் குறைஞ்சு போய் காலப்போக்கில் அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம இயற்கைக்கு முன்னாடி உலகத்துல இருக்கிற எவ்வளவு பெரிய உயிரினமா இருந்தாலும் ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிளைமேட் சேஞ்சுங்கிற ஒரே ஒரு விஷயத்தினால மட்டும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய உயிரினமான இந்த மெகலடானே அழிஞ்சிருச்சு. நல்லா யோசிச்சு பார்த்தா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர்களா இருக்கட்டும், மெகலடானா இருக்கட்டும், டைட்டானோபாவா இருக்கட்டும், இன்னும் நிறைய ராட்சச உயிரினங்கள் இந்த கிளைமேட் சேஞ்சினால மட்டும்தான் அழிஞ்சிருக்கு. இந்த மெகலடான் பத்தி ஹாலிவுட்ல த மெக் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. அதுல இதோட சைஸை நல்லாவே காட்டியிருப்பாங்க. சரி, உங்களுக்கு இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.